நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. வரதட்சணை புகார் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி இளம்பெண் ஒருவர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உருண்டு புரண்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் தாமோதரன், அந்த பெண் வரதட்சணை புகாரை எப்போது கொடுத்தார்? அதற்கு இன்னும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் அரியலூர் திருக்கை பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி பெண் ஐஸ்வர்யா. இவருக்கு கடந்த 57 நாட்களுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டம் காரை கிராமத்தைச் சேர்ந்த புருஷோத்தமன் என்பவருடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. இவரது மாமனார் ஜெயராமன் மற்றும் ராஜேஸ்வரி, மாமியார் ராஜேஸ்வரி ஆகிய 3 நபர்கள் சேர்ந்து கொண்டு இவருக்கு நகை மற்றும் பணம் கேட்டு வரதட்சணை கொடுமையினை செய்து வந்துள்ளனர். இது தொடர்பாக செஞ்சி காவல் நிலையத்தில் ஐஸ்வர்யா புகார் அளித்திருந்த நிலையில் செஞ்சி காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறுகிறார். இது தொடர்பாக மேலும் அவர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும், சமூக நலத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாத காரணத்தால் ஆத்திரமுற்ற அந்த குடும்பத்தார் ஐஸ்வர்யா மற்றும் அவரது தாய் மற்றும் அவரது தகப்பனாருடன் இன்று காலை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். மாவட்ட ஆட்சியர் வாகனம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் அவர் தரையில் உருண்டு புரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. உடனடியாக சமூக நலத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் சமாதானம் அடையாத அவர் நீண்ட போராட்டத்திற்கிடையே அவர்கள் பின்பு சமாதானப்படுத்தப்பட்டு செஞ்சி காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இளம்பெண் பட்டதாரி பெண் வரதட்சணை கொடுமை ஏற்பட்டு அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் செய்த சம்பவமானது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.